ஹலோ கைஸ், வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி பார்க்கலாம். ஸ்டார்டிங்ஸ்ல இந்த போதையோட உட்காந்துருக்காருல, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் பேர் வந்து விக்டர். அப்போ அங்கே ஒரு ரூம் சர்வீஸ் வராங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயின் தான். பேர் சாசா. சார், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என்ன கூப்பிட்டுருந்தீங்களே அவங்க கேட்கும்போது, அப்போ ஹீரோ வந்து போதையில் இருக்கனால அவங்க கையை பிடிச்சி இழுத்து தப்பா நடந்துக்கு பார்க்குறாரு. ஹீரோயின் எவ்வளோ தடுக்க முயற்சி பண்றாங்க, ஆனா ஹீரோயினால முடியல. அப்படியே அந்த நைட்டு கடந்து போகுது. அப்படியே 3 வருஷம் கழிச்சு தான் காமிக்காங்க. ஹீரோ செமகெத்தா ஒரு ஆஃபீஸ்க்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படியே அவர் அசிஸ்டன்ட் கிட்ட போய், நான் இந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொன்னேன்னு இன்னும் கண்டுபிடிக்கலையா, 3 வருஷமா நீங்களும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கீங்க, சீக்கிரம் அவளை கண்டுபிடிங்க, அவ எனக்கு வேணும்னு சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயின் அவ பாய் ஃப்ரெண்ட் கூட தான் வந்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இந்த 3 வருஷத்துல அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சு போல. அப்ப அவன் சொல்றான், இங்க பாரு, இப்ப நம்ம அங்கிளை தான் பார்க்க போறோம், அவரோட இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம், அதனால அவர்கிட்ட பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும், என்ன நீ இப்படி என்ன மிரட்டுற, உன் அங்கிள் என்ன அவ்வளவு ஸ்கேரியான்னு அவளும் கலாய்ச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து அங்க கீழே இறங்கி வராரு. ஹீரோயினை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை எங்கெங்கயோ தேடின, கடைசியில என்கிட்டயே நீ வந்துட்டியா, இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு அவர் மனசுல யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் அவர் முகத்தை பார்க்காமயே பிறந்த நாள் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, எனக்கு ஹீரோக்கு வந்து பர்த்டே. ஹீரோவும் எதுவும் சொல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோயினும் என்ன எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு அவர் முகத்தை பார்க்க, ஹீரோயினுக்கு ஹீரோவை நல்லாவே அடையாளம் தெரியுது. அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோயினும் பயத்தோடய ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. அப்போ அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதனால இந்த கிஃப்ட்டை நீயே அங்கிளுக்கு கொடுன்னு சொல்லிட்டு அவனு கிளம்பி போயிடுறான். இப்போ இங்கே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கிள், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை கொடுக்க, என்னோட பொக்கிஷன் தான் என்னை தேடி வந்துருச்சு, இனிமேல் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன்னு அவனும் சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. இவன் எதை பற்றி பேசுகிறான்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்க அம்மாவை தான் பார்க்க போயிருக்கான். அம்மா, அங்கே அங்கிளுக்கு பர்த்டே, இங்கே என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, டே இந்த பொண்ணை பாரு எவ்வளோ அழகா இருக்கா, இதுகிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்ல, அம்மா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கானே, நீ ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அப்போ நீ வேலை இல்லாமல் இருந்தடா, அந்த ஆர்ஃபன் பொண்ணை காதலிச்ச, இப்போ உன்னோட ஸ்டேட்டஸ் உயர்ந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு பார்க்க வேணாமா, இவ பிளாக் ஃபேமிலியோட பொண்ணுடா, இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை சூப்பராக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவனும் யோசிக்க ஆரம்பிக்கிறான், இவன் சரியான ஃப்ராடாக இருப்பான் போல, ஹீரோயினை உண்மையாக காதலிக்கல. இங்கே ஹீரோயின் வந்து நைஸாக கிளம்பி போகலான்னு பார்க்க, அப்போ ஹீரோ வந்து என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க, என்ன அங்கிள் பேசுறீங்க, உங்களை நான் இப்போ தான் பார்க்குறேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ ஹீரோ கடுப்பாகி ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நான் வேணா உனக்கு ஞாபகப்படுத்தவான்னு க்ளோஸாக போக, அங்கிள் நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் உங்கள் நீஃப்ஸோட ஒய்ஃப் ஆக போறவ, கொஞ்சமாவது எனக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ போக பார்க்க, ஆனால் ஹீரோ விட மாட்டான். டேனியல் கிட்ட என்ன இருக்கு, ஒன்றுமே கிடையாது, அவன் ஜஸ்ட் இந்த வீட்டோட ஒரு மெம்பர், அவ்வளோதான். ஆனால் நான் அப்படி கிடையாது, இந்த வீட்டோட மொத்த சொத்து பத்துமே என் பேரில் தான் இருக்கு, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்க, என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, நீ என்னைய மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக ஹீரோனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோனை தடுக்க முயற்சி பண்றாங்க, ஆனால் அவங்களால முடியல. ஒரு கட்டத்தில் அவ ஹீரோட வாயை கடிச்சு விட்டுறாங்க. ஹீரோவும் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் டேனியல உண்மையா காதலிக்கிறேன், அவரை மட்டும்தான் கல்யாணம் படிப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் ஆஃபீஸ்ல டேனியலை பார்க்கலான்னு போக, அங்க வந்து ஹீரோ தான் இருக்காரு. அதை பார்த்து ஹீரோயினும் இவன் மூஞ்சிலே முழிக்கணும்னு சொல்லிட்டு வெளியில போக பார்க்க, ஹீரோ அவங்களை உள்ள பிடிச்சிழுது திரும்பவும் கிஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் வந்து அப்ப கையில நைஃப் எடுத்து அவன் கழுத்துல வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க, என்ன கிட்ட வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா நான் செத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவனுக்காக உயிரை விட துணிறியா, அவன் அதுக்கு தகுதியானவனான்னு ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு டேனியல் தான் வேணும், அவரத்தை கல்யாணம் படிப்பேன், இதை நீங்க தடுக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு போறா. நைட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து புரிஞ்சிக்கவே மாட்றா. அவனுக்கு அவன் சரி கிடையாது, இருந்தாலும் அவ வந்து கேட்க மாட்றா. அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி என்னோட கல்யாண பரிசா 3% ஷேரை டேனியலுக்கு மாத்துங்கன்னு சொல்லி அவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க டேனியல் வந்து ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்க. அப்ப அவங்க அம்மா வந்து, டே எங்க படுறா, உன்னோட 3% ஷேரும் அங்கிள் உனக்கு எழுதி வச்சிருக்கான்னு சொல்லும்போது அவனால நம்பவே முடியல. என்னம்மா சொல்ற, ஏன் திடீர்னு அங்கிளுக்கு மாற்றோன்னு கேட்க, ஆமாண்டா, அவனால குழந்தை பெற்றுக்க முடியாது, அதனால தான் உன்னை வாரிசா வச்சுக்கலாம் பாக்குறான் போல, இனிமே எல்லா சொத்தும் உனக்கு தான் வரப்போகுது, இப்பயாவது யோசிடா, அந்த பொண்ணை நீ கல்யாணம் படிக்கணுமான்னு கேட்க, அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா 3 நாள் கல்யாணம் எப்படி அவகிட்ட சொல்லி நிறுத்துறதுன்னு கேட்க, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து வீவன் பொண்ணை தான் அழைச்சிட்டு வராங்க. இந்த பாருடா, இந்த பொண்ணை நான் 3 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ, அவளை வந்து கழட்டி விட்டுருன்னு சொல்ல, என்னம்மா பேசிட்டு இருக்க, அவளை என்ன காரணம் சொல்லி என்னால் கழட்டி விட முடியும்னு கேட்க, அதுக்கு வீவன் பொண்ணு, இந்த வீடியோ பார்த்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கூட அன்னைக்கு நைட் இருந்திருப்பாங்களா, அந்த வீடியோ தான் போட்டு காமிக்கிறா. அதை பார்த்தா அவனுக்கு செம ஷாக்கு. என்ன இவ இப்படி பண்ணிருக்காளா, இன்னசென்ட் மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி இந்த மாதிரி வேலை இல்லாம பார்த்திருக்கா, இந்த 3 வருஷத்துல என்ன தொட விட்டதே கிடையாது, நல்ல மாதிரி நடிச்சுட்டு பின்னாடி இந்த மாதிரி வேலை பார்த்திருக்கா, இவளை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா பழி வாங்குவேன்னு சொல்லி அவன் ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கான். அப்படியே கல்யாணம் வருது. அப்ப ஹீரோயின் வந்து கல்யாண ட்ரெஸ் வேர் பண்ணலான்னு வரும்போது அங்க ஸ்டாஃப் வந்து, சாரி மேடம், இந்த ட்ரெஸ் வந்து ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால உங்களை அந்த ட்ரெஸ்ஸை சார் போட்டுக்க சொன்னாலும் சொல்லும்போது ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ஸை பாக்குறாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கயிறு கட்ட முடியல, யாராவது
யாராவது இருக்கீங்களா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேட்கும்போது அங்கே யாரோ வந்து அந்த கயிறை கட்டி விடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. என்ன முடிஞ்சுதான்னு ஹீரோயின் கேட்க, முடிஞ்சுதுன்னு சொல்லி ஹீரோ பதில் சொல்ல, அப்போ தான் தெரியுது ஹீரோ தான் அந்த கயிறை கட்டி விட்டுருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினும், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், அதுக்கு காம்பன்சேஷனாக இதை வச்சுக்கோன்னு சொல்ல, எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, என்னை விட்டு தள்ளிடுங்க, அதுவே போதும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படிங்க கல்யாண செரமனி ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோக்கெல்லாம் இங்கே வயிறு எரியுது, இதை பார்க்கவே முடியல அவரால். அதனால புது ஜோடிக்கு வாழ்த்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஹீரோயினுக்கு வந்து இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கல்யாணத்துக்கு சம்மதமானு கேட்க ஹீரோயினும் சம்மதம் சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோக்கு மனசு உடஞ்சிடுது. இனி நமக்கு இவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. அப்போ டேனியல் கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதமானு கேட்கும்போது அப்போ அங்கே வீவன் பொண்ணு வந்து அவனுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லுது. ஹீரோயினுக்காக கல்யாணத்துக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை அந்த வீவன் பொண்ணு தான் போட்டிருக்கு. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஷாக்கு. அப்போ டேனியலும் சிரிச்சுக்கிட்டே வீவன் பக்கம் போக அதை பார்த்த ஹீரோயின், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நமக்கு கல்யாணம், ஆனால் நீங்கள் அங்கே போறீங்கன்னு கேட்க, உன்னை யார் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன் எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு கேட்க, அப்ப வீவன் பொண்ணு சொல்லுது, உனக்கு வந்து காரணம் தெரியுமா, கொஞ்சம் அந்த டிவியை பாருன்னு சொல்லும்போது ஹீரோ கூட இந்த வீடியோ தான் போட்டிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமான்னு ஹீரோயின் சொல்ல வரத்துக்குள்ளேயே அங்க மாமியாக்காரி வந்து ஹீரோயின் ஒரு அற போடுறா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளையே ஏமாத்திருப்ப, இப்ப வந்து நல்ல மாதிரி நடிக்கிறான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு டேனியலும், ஆமா 3 வருஷமா என்கிட்ட அப்பாவி மாதிரி நடிச்சல, உன்ன மாதிரி ஆக்ட் பண்ணலாம் யாராலுமே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு மனசு வெறுத்து போய் அவங்க கையில இருந்த மோதிரத்தை டேனியல் மேலேயே தூக்கி போட்டு அவங்க வெளியே போக பாக்குறாங்க. அதை பார்த்த வீவன் பொண்ணுக்கு கோவம் வந்து, ஒரு நிமிஷம் நில்லு, நீ போட்டிருக்க கல்யாண ட்ரெஸ்ஸும் டேனியல் வாங்கி கொடுத்தது தான், அதை கழட்டி கொடுத்துட்டு போன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினும், உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா, நான் அப்புறமா கழட்டி கொடுக்க போறேன்னு சொல்ல, அதுக்கு டேனியல் வந்து, என் ஒய்ஃப் ஆசைப்படுறால அதை நான் நிறைவேற்றியே தீருவேன்னு சொல்லி ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டு இருக்கான். அப்போ காட்ஸ் கிட்ட சொல்லி அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அப்ப ஹீரோ அங்க வந்து, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரோட கோட்டை ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா, ஒரு பொண்ணு கிட்ட போய் இப்படி நடக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு டேனியலும், அங்கிள் இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது, வாயை மூடு, இதுக்கு மேல யாராவது ஒன்று பேசுனீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போறாரு. அப்படி போகும்போது திரும்பி பார்த்து, உனக்கு நான் வந்து 3% ஷேர் கொடுத்தேன், அது வந்து ஹீரோயினுக்காகத்தான், இப்போ அவளே நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கும் போது இந்த ஷேர்ஸும் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ டேனியல் வந்து அங்கிள் கிட்ட பேச வர, அப்ப அசிஸ்டன்ட் அடிச்சு தள்ளி விட்டுட்டு, நீ வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிறகு ஹீரோயின் சோகமாக குடிச்சிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க போல். அப்போ டேனியல் தான் வந்து, நான் உனக்காக இருக்கேன், நீ கவலைப்படாதன்னுலாம் சொல்லியிருப்பான். அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தேன், அன்னைக்கு எவ்வளோ ஆறுதலாக இருந்தேன் எனக்கு, ஆனால் இன்னைக்கு நீயே என்னோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டியேன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோ வந்து, எதுக்காக இப்போ உட்காந்துருக்க மலையில், வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறாரு. அப்படியே ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்க, அப்போ அவங்க காலில் அடிபட்டிருக்கும் போல், அதுக்கெல்லாம் அவர் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருக்க, அதை பார்த்து ஹீரோ, இப்போ எதுக்காக நீ அழுகுறன்னு கேட்கும்போது, எதுக்காக நான் அழுகுறேனா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், உங்களால தான் என் வாழ்க்கை நாசமா போச்சு, உங்களால தான் எனக்கு என் கல்யாணமே நின்று போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்லி ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஏதோ சொல்ல வர, அப்ப ஹீரோயின் வந்து, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லி அவர் வாயில கை வச்சுட்டு, அப்ப என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஹீரோவோட மடியில உட்காந்து கிஸ் பண்ற மாதிரி போறாங்க. ஆனா ஹீரோ வந்து அவர் மூஞ்சி திருப்பிக்கிறாரு. உனக்கு நான் யாருன்னு தெரியுதா, நீ நிதானத்துல இல்ல, அதனால தான் இப்படி பண்றேன்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோட பேரை கரெக்டா சொல்ல, ஹீரோக்கு அதுக்கு மேல முடியல. அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் போகுது. மறுநாள் காலைல ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வர, அவங்களும் எடுத்து யாருன்னு கேட்கும்போது, நீங்க இப்ப தங்கி இருக்கிற வீட்டை டேனியல் எனக்கு வித்துட்டாரு, அதனால இந்த வீட்டில் இனிமேல் உங்களால இருக்க முடியாது, நீங்க வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு, டேனியல் உனக்கு எவ்வளவு தைரியம்டா இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நேற்று நடந்ததெல்லாம் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. அப்படியே வெளியில வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது ஹீரோ அங்க சமைச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயின், இவர் கண்ணில் படாம எப்படியாவது வெளியில போயிட்டு சொல்லிட்டு ஒளிஞ்சு போக பாக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடறாரு. எங்க போறீங்க மேடம் கேட்டுட்டு இருக்க, இல்ல சும்மா காத்தோட்டமா வெளியே போக அப்படின்னு சொல்லும்போது, இந்த ட்ரெஸ்ஸோடைய வெளியில போக போற, ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு போன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினும் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்துட்டு, பரவாயில்ல இவர் கொஞ்சம் நல்லவரா தான் இருக்காருன்னு யோசிக்கிறாங்க. பிறகு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. இதை எப்படி ஹீரோ கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்ப அங்க ஹீரோ வந்து என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி கிட்டக்க வந்து அந்த டெஸ்ட் கிட்ட வந்து பாத்துறாரு. என்ன நீ பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்டுட்டு டாக்டர் கிட்ட போன்
ஃபோன் அடிச்சு கேட்கறாரு. ஏன்னா ஹீரோக்கு வந்து குழந்தை பிறக்காம தானே இருக்கும். அதை பத்தி இப்ப கேட்கும்போது டாக்டர் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ல கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தை வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா ஹீரோயினுக்கு தயக்கமா இருக்கு. நம்ம 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியல, அப்புறம் எப்படி நான் அந்த குழந்தைய வச்சுக்கன்னு கேட்க, இங்க பாரு என்னை நம்பு, என் கூட நீ 3 மாசம் சேர்ந்து வாழு, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு குழந்தைய மட்டும் பெற்று கொடு, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. அப்படியே 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போறாங்க. இங்க பாரு உன்னை வேலைக்கு அனுப்புறதுல எனக்கு விருப்பமே கிடையாது, ஆனா நீ ஆசைப்படுறங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஏன் ஆஃபீஸ்ல உனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கேன், நீ பத்திரமா இருன்னு சொல்லி ஹீரோ பாசமா ஹீரோயின் தலையில கை வைக்க, ஆனா ஹீரோயின் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதை பார்த்து ஹீரோ கையை எடுத்துக்க ஹீரோயினும் ஆஃபீஸ்க்குள்ள போயிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்டே இவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், இவளை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட்டும் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நியூ ஹையர் வராங்க, அவங்கள நீ பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லும்போது மேனேஜரும் அந்த பர்சன் யாராக இருக்கும், பாஸே பத்திரமா பார்த்துக்க சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பாஸுக்கு முக்கியமானவங்கள தான் இருப்பாங்க, கண்டிப்பாக நம்ம நல்ல எதுவும் பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கே டேனியல் வந்து நான் தான் புதுசாக வந்திருக்க டேரக்டர்னு சொல்லும்போது மேனேஜர் வந்து இவரை தான் பார்த்துக்க சொன்னாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. வாங்க தம்பி வாங்க, உங்களை பாஸ் வந்து பத்திரமா பார்த்துக்க சொன்னார்னு சொல்லிக்கிட்டு இருக்க டேனியலுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை அங்கிளுக்கு குழந்தை பிறக்காதனால நம்மளை வாரிசை ஏற்றுக்க போகிறாரோ, அதனால தான் நமக்கு இவ்வளோ மரியாதை கிடைக்குதோன்னு நினச்சிக்கிட்டு ஓகே நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு இவன் நம்ம அங்கிளை மயக்கி இங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டாளா, இவளை நான் சும்மாவே விட மாட்டேன், இவளுக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவர் அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு போகலையான்னு கேட்க, ஆமாம் பாஸ் இன்னும் அவங்க ஆஃபீஸில் தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது சரி அவளை அழைச்சிக்கிட்டே போகலான்னு சொல்லி அங்கே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. பிறகு டேரக்டர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அவனோட ரூமுக்கு போக அங்கே டேனியல் பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு ஷாக்கு. நீ இங்கே என்ன பண்ணுறன்னு கேட்டுட்டு ஹீரோயின் வெளியே போக பார்க்க, ஆனால் டேனியல் வந்து பிடிச்சிக்கிட்டு விட மாட்டான். உனக்கு எவ்வளோ தைரியம், நீ என்னையே ஏமாத்திருப்ப, என்னை ஏமாத்திட்டு இப்போ என் அங்கிளையும் மைக்கு இங்கே வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கியா, உனக்கு நான் சும்மாவே விட மாட்டேன், 3 வருஷமா உன் கூடவே இருந்து உன்னை பத்திரமா பார்த்துருக்கேன், அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணாமான்னு சொல்லிட்டு தப்பா நடந்துக்க பார்க்குறான். அப்போ ஹீரோயின் வந்து சொல்றாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, உன் அங்கிளோட குழந்தை என் வயிற்றுல வளருது, அவருக்கு மட்டும் நீ பண்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொல்ல, ஆனால் அவன் வந்து நம்ப மாட்டேங்கிறான். என்னோட அங்கிளுக்கு குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பே கம்மி, அப்படி இருக்கிறப்ப என் அங்கிளோட குழந்தை எப்படி உன் வயிற்றுல இருக்கும், என்னை ஏமாத்த பார்க்குறியான்னு சொல்லி ஹீரோயினை போட்டு அடிச்சிடறான். அதில் ஹீரோயின் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோயினோட கையெல்லாம் கட்டி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே ஒரு கோல்டு ஸ்டிக்கை வச்சு இன்னைக்கு பாரு உனக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி அடிக்க போக அப்ப ஹீரோ அங்கே கரெக்டாக வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி என் குழந்தைய சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு வந்து வயிறு ரொம்ப வலிக்குது போல. அப்படியே கொண்டு வந்து ஹீரோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாரு. அங்கே டேனியல் காட்ஸ் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் ஒய்ஃப் மேலே கையை வச்சிருப்ப, அவன் மேலே கையை வச்சவனோட கையை நான் உடைக்கிறேன்னு சொல்லி கையை உடச்சி விட்டுறாரு. அங்கிள் நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் உங்களோட ஃபேமிலி தானே, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது நீ என்னோட ஃபேமிலியா, இனிமே நீ என்னோட ஃபேமிலியே கிடையாதுன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுறான். பிறகு வீட்டில் டேனியலையும் அவங்க அம்மாவையும் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மாவும் நானும் இந்த ஃபேமிலி தானே, ஏன் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கேட்க, அதுக்கு இந்த வீட்டு முதலாளியும் பர்மிஷன் கொடுக்கணும், ஆனால் அவரே உங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு, அதனால இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் வேற வழியே இல்லாமல் வெளியில போயிடுறாங்க. இங்க ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அங்கே ஹீரோ வந்து அழகா தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினும் ரசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து சூப் எடுத்துட்டு வராரு. சத்தம் போடாமல் பொறுமையாக வாங்கன்னு ஹீரோயினும் சைகை காமிக்க அசிஸ்டண்ட் அங்கே வந்து சார் நைட்டு ஃபுல்லாக உங்களை பார்த்துக்கிட்டாங்க, அவர் ரொம்ப உங்கள் மேலே பாசம் வச்சிருக்காரு, நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சி போகுது. அப்படியே லைட்டாக கணத்தில் போய் கிஸ் பண்ண, ஆனால் ஹீரோ தூங்கவே இல்லை போல் முழிச்சிருக்காரு. அவரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோயின் நீங்கள் தூங்கலையா, முழிச்சிக்கிட்டு தான் இருந்தீங்களான்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பாசமாக சூப்பெல்லாம் எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. பிறகு வந்து புது வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்த ஹீரோயினும் ஏன் இப்போ இந்த வீடுன்னு கேட்க, இல்லை நம்ம புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதனால தான் புது வீடுன்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டு முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கிற மேடுங்க எல்லாரும் ஓகே சொல்லுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயினும் சந்தோஷத்தோட ஓகேன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் டேனியலோட அம்மாக்கு தெரிய வர, இங்கே பாரு எப்போ பார்த்தாலும் ஃபோனு கைமா உட்காந்துருக்க, அங்கே 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போதான், அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு, சொத்துலாம் நம்ம கையை விட்டு போயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட டேனியலும் என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்களா, அதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான். இங்கே அசிஸ்டன்ட் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பா வந்து யாரையோ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாராம், அந்த பிரச்சனை வந்து இப்போ ரூமராக கிளம்பிக்கிட்டு இருக்கு, இதனால நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில.
அப்படியே மீட்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் நீங்கள் உங்கள் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும், இல்லைனா நம்ம கம்பெனி வந்து ரொம்ப நஷ்டத்தில் போயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ வந்து என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும், ஆனால் என்னால் என்கேஜ்மெண்ட்லாம் கேன்சல் பண்ண முடியாது, எனக்கு ஹீரோயின் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கிட்ட ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இனிமே இவர் நம்பி பிரோஜனம் கிடையாது, நம்ம தான் ஏதாவது முடிவெடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வந்து வெளியில் போகும்போது அங்கே ப்ரெஸ் வந்து சுற்றி நின்றுக்கிறாங்க. என்ன உங்கள் அப்பா ஒரு மர்டரரா, எல்லாரும் ரூமர் பேசிக்கிட்டு இருக்காங்க, உண்மையா பொய்யான்னு சொல்லுங்கன்னு வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோயோட அம்மா கிட்ட யாரோ தப்பா நடந்துப்பாங்க போல. அப்ப அவங்க அம்மாவை காப்பாத்ததுக்காக அவங்க அப்பா வந்து அவனை கொலை பண்ணிருப்பாரு. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து எங்க அப்பா ஒன்றும் மர்டர் கிடையாதுன்னு சொல்லி அவங்க அப்படியே உட்காந்துறாங்க. அப்ப ஹீரோ தான் அங்க வந்து ஹீரோயினை காப்பாத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாரு. நைட்டு ஹீரோயின் தூங்கும்போது கூட அவங்களுக்கு அதே ஞாபகம் தான் வரும். ரொம்ப பதட்டமாயி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்தி ஹீரோயினை தூங்க வைப்பாரு. அப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஆஃபீஸ்ல ரொம்ப பிரச்சனை இருக்கு பாஸ், நீங்க உடனே வரணும்னு சொல்லும்போது ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து சரி நான் உடனே வரேன்னு சொல்லி அவரை கிளம்பி போறாரு. ஆனா ஹீரோயின் வந்து தூங்கவே இல்லை. கார்ல ஏறி போற ஹீரோவை பார்த்து என்னை மன்னிச்சிடுங்க, என்னால உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்துருச்சு, இனி நான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்க மாட்டேன்னு சொல்றா. குழந்தைகிட்டையும் சாரி கேட்கறா. என்ன செய்ய போறான்னு தெரியல. இங்க ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்து இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அவன் அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் அப்பாக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடின்னு சொல்லும்போது அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்க ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. இந்த அப்பா இந்த மாதிரி மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. கொஞ்ச நாள் சென்று அவங்க அப்பா திரும்பி வரும்போது அவங்க அம்மாவை இந்த இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவரும் மனசை விட்டு உடம்பு சரியில்லாம போய் அப்படியே இறந்து போயிருப்பாரு. அதெல்லாம் இப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களும் பாத்டப்குள்ள போய் உட்காடுறாங்க. அப்படியே அவங்க கையை வெட்டிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோயினை இந்த நிலைமையில பார்த்துட்டு அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்குறாரு. அப்போ டாக்டர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க, இவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறது இது முதல் டைம் கிடையாது, இவங்க நிறைய டைம் சூசைட் பண்ணியிருக்காங்க, இவங்க உடல்நிலையை பார்க்கும்போது இவங்க ஒரு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுதுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் இவ கூட இருந்தோம், ஆனா இவளோட லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அவரும் வருத்தப்பட்டு இருக்க. அப்ப அங்க பிஏ வந்து ஹீரோயின் ஃபேமிலியில் நடந்த அத்தனை உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து நீ நல்லா இருக்கியான்னு அவர் தலையில கை வைக்க போக அப்ப ஹீரோயின் வந்து தடுத்து விட்டுட்டு இப்ப எதுக்கு என்ன காப்பாத்துறீங்க, என்ன அப்படியே சாக விட வேண்டிதானு கேட்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, உனக்காக நான் இருக்கேன், நம்ம குழந்தை இருக்கா, அதை நீ மறந்துட்டியா, எல்லாத்தையும் மறந்துட்டு நீ பாட்டுக்கு சாக போற, என்னை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா, நீ இல்லாம நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன், நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு பார்க்க முடியுமா, இனி இந்த மாதிரி செய்யக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பிறகு பிஏ வந்து பாஸ் ஆஃபீஸில் ரொம்ப பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு, அங்கே ஷேர் ஹோல்டர் மீட்டிங்லாம் நடக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பி போகிறாங்க. இங்கே மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஹீரோ சரி கிடையாது, இனிமேல் நம்ம வந்து பாஸை மாற்றணும், அதுக்கு யாரை செலக்ட் பண்ணலான்னு கேட்கும்போது அப்போ அங்கே ஒரு லேடி வந்து இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கிற டேனியல் வந்து இதுக்கு கரெக்டாக இருப்பான், அவங்களையும் நம்ம செலக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே டேனியல் வந்து உட்காரான். என்னோட அங்கிளுக்கு வந்து காதல் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால அவர் கம்பெனியை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாரு, என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைங்க, கண்டிப்பாக நான் அந்த கம்பெனியை பெரிய அளவுக்கு கொண்டு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஓட் போட்டு முடிவெடுக்கிறாங்க. அதில் டேனியலுக்கு வந்து 50% ஓட்டு விழுந்திருக்கு. அப்போ டேனியலை சிஇஓ ஆக்கிடலான்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோ மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. நீங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தான் எடுக்கணும், ஏன்னா இந்த கம்பெனியோட 50% ஷேர் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அவர் பேப்பர்ஸ்லாம் எடுக்கிறாரு. அதை பார்த்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் அள்ளு விட்டுடுது. இனிமே வந்து ஹீரோக்கு எதிரானா நமக்கும் பங்கம் ஆயிடும், அதனால அவர் பக்கமே நின்ற வேண்டியதான் சொல்லி எல்லாரும் ஹீரோ பக்கம் தாவிடுறாங்க. அதை பார்த்த டேனியலுக்கு செமக்கடுப்பு, நீ என்ன இன்னும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கியா, இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிறன்னு சொல்லி இன்னொரு பிளானை போட்டுட்டு இருக்கான். இந்த ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கும்போது அங்க பிரஸ்காரங்களாம் வந்து திரும்பவும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப ஹீரோயினோட அப்பா ஒருத்தனை கொலை பண்ணிருப்பாங்களே, அவன் ஃபேமிலில இருந்து வந்து எங்க அப்பாவை அவன் அப்பா தான் கொலை பண்ணா, நீ அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு அவனும் திட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாக ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோ தான் அங்க வந்து காப்பாத்துறாரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து டேனியல் தான், அவன் தான் வந்து ஒசுப்பேத்தி இவனை இங்க அனுப்பி வச்சிருப்பான். அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த பையனும் எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்கன்னு அவனும் கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப பிரஸ்காரங்களா நீங்க உங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்டுட்டு இருக்க, உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியும்னா நாளைக்கு வாங்க சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் ஹீரோயின் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அங்கே பிரஸ்காரங்களாம் நின்று என்ன ஆதாரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஒன்றுமே கொடுக்கலன்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் சில ஆதாரங்கள்லாம் காமிக்கிறாரு. இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பா மேலே எந்த தப்பும் கிடையாது, அவனோட அப்பா தான் ஹீரோயின் நம்ம கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க, அதனால தான் அவர் அப்பா தற்காப்புக்காக அவனை கொன்னாருங்க, இது வந்து கொலை கிடையாது செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த பையன் வந்து ஒத்துக்க மாட்டான், நீங்களாம் பொய் சொல்கிறீங்க, இது பொய் ப்ரூஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா அவர் அசிஸ்டன்ட் வந்து இந்த ப்ரூஃப் எல்லாம் நாங்கள் செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்களும் போய் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பிரஸ்காரங்க எல்லாம் அந்த பையன் பக்கத்து
திரும்ப ஆரம்பிச்சிடறாங்க. இதுலேருந்து ஹீரோனோட அப்பா மேலே இருக்கிற பழியெல்லாம் போயிடுது. இங்கே ஹீரோ வந்து இதுக்கெல்லாம் காரணம் டேனியல் சொல்லி டேனியலை வந்து போலீஸில் குடிச்சு கொடுக்க பார்க்குறாரு. அதுக்கு டேனியல் வந்து நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், பொய் சொல்லாத, உன்னால தான் அந்த பையன் வந்து இங்கே பிரச்சனை பண்ணியிருக்கான், இதனால நீ போலீஸ் கிட்ட போகணும், உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ எதுவும் கேட்குற மாதிரி இல்லை, அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாரு. மறுநாள் ஹீரோன் வந்து ஆஃபீஸ்க்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு டேனியல் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவும் அவன் இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டான், ஏன்னா அவனை நேற்றே நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறீங்கன்னு ஹீரோயினும் கேட்க அப்படியே உங்களுக்கு வாமிட் வர மாதிரி போகுது. அப்படியே ஹீரோ கொண்டு வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. டாக்டர் கிட்ட என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்களும் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் நார்மல்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது, அவரும் வெளியில் பேச போயிடுறாரு. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கம்மா, இவ்வளோ நேரம் நான் போய் தான் சொன்னேன், உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் அதிர்ச்சியாகி என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க வந்து ஆபத்தில் இருக்குது, நீங்கள் வந்து உடனே அபார்ஷன் பண்ணணும், இல்லைனா வந்து உங்கள் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லும்போது, இதையே நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல இப்போ ஏன் கிட்ட சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, அதனால இதுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டார், ஆனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து, இப்போ நீங்கள் தான் ஒரு முடிவு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறாரு. அப்போ ஹீரோ வந்து எல்லாம் முடிஞ்சுதா, வீட்டுக்கு போகலாமான்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் சில செக்கப்ஸ் இருக்கா, அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன், நீங்கள் வேணா ஆஃபீஸ்க்கு போங்கன்னு சொல்லும்போது ஹீரோ ஓகே சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே ஹீரோயின் வந்து அபார்ஷனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. டாக்டர் தனியாக போய் அவங்க ஃபைல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க கபோர்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது ஒரு ஸ்கூல் குரூப் ஃபோட்டோ தான், ஆனால் அதில் உள்ள எல்லா முகத்தையும் அடிச்சுட்டு ஹீரோவோட முகத்தை மட்டும் வச்சிருக்காங்க. ஆமாங்க, ஹீரோவும் இவங்களும் ஸ்கூலில் ஒன்றா படிச்சிருப்பாங்க போல, ஆனால் ஹீரோவுக்கே ஞாபகம் இல்லை. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, விக்டர் வந்து எனக்கு சொந்தமானவன், அவன் குழந்தை என் வயிற்றுல மட்டும்தான் வளரணும், வேற யார் வயிற்றுலையும் இருக்கக்கூடாது, அப்படி வளர்ந்தா நான் அதை அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் இப்போ பிளான் பண்ணி அபார்ஷனுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் ஆப்ரேஷன் ரூம்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ நர்ஸ் வந்து உங்கள் பேபியோட ஹார்ட் பீட்டை கேட்குறீங்களான்னு சொல்லும்போது ஹீரோயினும் கேட்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ அங்கே டாக்டர் வந்து இந்த மருந்து குடிங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அந்த மருந்து குடிக்க போகிறாங்க. இங்கே ஆஃபீஸில் வந்து ஹீரோவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி அவருக்கு தோணுது, ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே டாக்டர் வந்து ஒரு மருந்து கொடுக்குறாங்க, இதை குடிங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து மனசே இல்லை, இல்லை இதை நான் குடிக்க மாட்டேன், என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அபார்ஷன் பண்ணுறது ரொம்ப தப்பு, நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எதுவாக தான் செய்வேன்னு அவங்க ஃபோன் பண்ண பார்க்கும்போது, ஆனால் டாக்டர் வந்து தடுக்க பார்க்குறா. நீங்கள் அப்படி செய்யாதீங்க, அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்ல, அவர் ஒத்துக்காட்டியும் பரவாயில்ல, என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் அவர்கிட்ட கேட்டு தான் செய்வேன்னு சொல்லும்போது இங்கே டாக்டருக்கு வந்து கோவம் வந்துடுது. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ண டாக்டர் வந்து அவள் கழுத்துலேயே ஒரு மயக்க ஊசியை போட்டுடுறா. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கா, ஆனால் எந்த லைனுமே இல்லை. அவருக்கு ரொம்ப பயமாயிடுது, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே நர்ஸ் வந்து ஹீரோயின் கீழே விழுந்ததை பார்த்தோன்னா ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்க. அதை பார்த்த டாக்டரும், என்ன இதை நீ பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேடம் நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்ல, அப்போ இவ்வளோ தூக்கி மேலே போடுன்னு சொல்லும்போது, மேடம் இது ரொம்ப தப்பு, நம்ம இல்லீகலாக பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லும்போது, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு இன்டர்ன், உனக்கு வேலை வேணா இதை செய்யி, இல்லைனா உன் வேலை போய்டுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க. நர்ஸும் வேற வழி இல்லாமல் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மனசாட்சி உடுத்துது. அதனால சீஃப் டாக்டருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. இங்கே இந்த டாக்டர் சைக்கோத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஆர்ஃபன், உன் வயிற்றுல எப்படி அவனோட குழந்தை இருக்கலாம், இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இன்னைக்கே இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லி ஊசியை போட பார்க்குறா. ஆனால் அப்போ அங்கே ஹீரோ வந்து கரெக்டாக ஆப்ரேஷன் ரூமை கண்டுபிடிச்சிட்டாரு. கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு, யாரும் வெளியில் திறக்க மாட்டாங்க. மெசேஜை பார்த்த பெரிய டாக்டரும் அங்கே வந்துடுறாரு. அவரும் வந்து கதை திறக்கிறாரு, முடியல. இங்கே நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, மேடம் எல்லாரும் வெளியில் தான் நிற்கிறாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோன்னு சொல்லும்போது அதுக்கு அந்த டாக்டர் வந்து, யார் வந்தாலும் பரவாயில்ல, இவளுக்கு இன்னைக்கு நான் அபார்ஷன் பண்ணுறது உறுதின்னு சொல்லி ஊசியை போட பார்க்குறா. அப்போ ஹீரோ வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுறாரு. அதை பார்த்த டாக்டரும் ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சு, யாராவது முன்னே வந்தீங்க அவளை குத்திடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. அப்போ ஹீரோவும் அங்கே வந்து, உனக்கு என்னத்தான் பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு அவள் கேட்க, அதுக்கு ஹீரோவும், உன்னை எனக்கு ஞாபகமே இல்லை, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, என்ன எப்படி நீங்கள் ஞாபகம் இல்லாமல் போகலாம், அது எப்படி முடியும்னு சொல்லி அவள் சைக்கோத்தனமாக பேச ஆரம்பிக்கிறா. அப்புறம் அவள் சொல்கிறா, உனக்கு நான் 2 சாய்ஸ் தரேன், ஒன்று உன் குழந்தையை காப்பாற்றி, இல்லைனா உன் பொண்டாட்டியை காப்பாற்று, 2 பேரில் யார் வேணும்னு கேட்கும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, என் பொண்டாட்டி தான் எனக்கு வேணும், என் குழந்தை தேவையில்லைன்னு சொல்லும்போது அவளுக்கு வந்து மனசே உடஞ்சி போயிடுது. உன் குழந்தையை விட இவ தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாலான்னு அவள் புலம்பிட்டு இருக்கும்போதே அவள் அசந்த நேரமாக பார்த்து ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். போலீஸ் வந்து அவளை பிடிச்சிட்டு போயிடுது. அப்போ ஹீரோயின் வந்து கண்ணு முழிக்கிறாங்க, என்னாச்சு, என் குழந்தை வந்து என்னை விட்டு போகுது, நான் இனிமேல் ஏன் உயிரோடு இருக்குன்னு அவள் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, நம்ம குழந்தைக்கு ஒன்றும் கிடையாது, அவன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவள் டெலிவரி டைமும் வருது, நல்லபடியாக குழந்தையும் பெற்றெடுக்கிறா. கொஞ்ச நாள் சென்று அப்ராடுக்கும் படிக்க போயிடுறா. அப்படியே 6 வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. அவள் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அங்கே எல்லாரும் அவளுக்கு பொக்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அதை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோவும் அவன் பிள்ளையும் வந்து பொக்கே வச்சுட்டு நிற்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரையும் போய் கட்டி பிடிச்சிக்கிறா. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமா முடியுது. இன்னொரு நல்ல ட்ராமாவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. பாய்.